Hi guys, நான் திரும்ப welcome to Rapidia. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா CBSE class 9th science chapter 8 அதாவது force and laws of motionல introduction part 3 தான் பார்க்க போறோம். So வாங்க friends வீடியோக்குள்ள போலாம். Second law of motion. First law of motion indicates when an unbalanced external force acts on an object as well as it changes. That is, the object gets an acceleration. We will now like to study how the acceleration of an object depends on the force applied to it and how we measure a force. Let us recount some observations from our everyday life. During the game of table tennis, if the ball hits a player, it does not hurt him. On the other hand, when a fast-moving cricket ball hits a spectator, it may hurt him. A truck at rest do not require any attention when parked along the roadside, but a moving truck, even at speed as slow as 5 meters per second, may kill person standing in its path. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷனில் என்னக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது ஒரு அன்பேலன்ஸ் ஃபோர்ஸ் வந்து ஒரு ஆப்ஜெக்டில் ஆக்ட் பண்ணுறப்போ அதோட வெலாசிட்டி வந்து சேஞ்ச் ஆகும், அதாவது அது ஆக்சிலரேட் ஆகும். ஸோ we would now like to study how the acceleration of object depends on the force applied to it and how we measure a force. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆக்சிலரேஷன் வந்து எப்படி ஸ்டடி பண்ணுறதும் ஃபோர்ஸ் வந்து எப்படி நம்ம மெஷர் பண்ணுறதும் பார்க்கலாம். Let us recount some observation from our everyday life. During the game of table tennis. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சில அப்சர்வேஷன் நம்ம எவ்ரிடே லைஃப்ல வந்து பார்க்கலாம். ஸோ டேபிள் டென்னிஸ் கேம் விளையாடிப்பீங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு பிளாஸ்டிக் பால் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃபோர்ஸாக மேலே அடித்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா லைட்டாக ஏதோ மேலே பட்ட மாதிரி தான் இருக்கும். அதுவே கிரிக்கெட் பால். ஸோ கிரிக்கெட் பால் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டம்பர் பால் கிடையாது, அதாவது ஒரு கார்க் பால். அதாவது கார்க் பால் வந்து பார்த்தீங்கன்னா கல் அளவுக்கு இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா சைஸும் கல் மாதிரி தான் இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது டோட்டலி அப்படியே கல் மாதிரி தான், HSL கல்லில் செஞ்ச ஒரு பால் மாதிரி இருக்கும். ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் மேட்சஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி கார்க் பால், அந்த மாதிரி ஒரு கிரிக்கெட் பாலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹிட் ஆகிறப்போ ஒரு கல்லால் அடித்த அளவுக்கு ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேலே இருக்கும். அதாவது அந்த அளவுக்கு வந்து நமக்கு ஹர்ட் ஆகும். அப்புறம் இன்னொரு விஷயம், ஒரு ட்ரக் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமாக ரெஸ்ட்டில் இருக்குன்னா அதை பற்றி அந்த மாதிரி யாரும் டேஞ்சராக இருக்க மாட்டாங்க. இப்போ ஒரு ரெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரக் நிற்குதுன்னா யாரும் அங்கே பக்கத்தில் போகாதுன்னு சொல்ல மாட்டாங்க. இப்போ ஸ்பீடாக, அதாவது ஒரு 5 மீட்டர் per செகண்ட் ஸ்பீடில் ஒரு ட்ரக் போயிட்டு இருந்தாலும் அது ஒரு பர்சனை வந்து கொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு ஃபோர்ஸை கொண்டு இருக்கு. A small mass such as bullet may kill a person when fired from a gun. This observation suggests that the impact produced by the object depends on their mass and velocity. Similarly, when an object is to be accelerated, we know that a greater force is required to give a greater velocity. In other words, there appears to exist some quantity of importance that combines the object mass and its velocity. One such property called momentum was introduced by Newton. The momentum P of an object is defined as the product of its mass m and velocity v, that is P is equal to mv. ஸோ என்ன வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம், ஒரு ஸ்மால் மாஸ் புல்லட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 grams அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல் மனுஷனே கொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு இந்த அப்சர்வேஷன்லாம் பார்க்குறப்போ ஒன்று அந்த ஆப்ஜெக்ட் வந்து நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணுற இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று அதோட மாஸ் ரிலே ஆகுது, இல்லைனா வெலாசிட்டி ரிலே ஆகுது. Similarly, if an object is to be accelerated, we know that a greater force is required to give a greater velocity. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஆக்சிலேட் பண்ணோன்னா கிரேட்டர் ஃபோர்ஸ் கொடுத்தா தான் கிரேட்டர் வெலாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து அட்டைன் பண்ணும். In other words, there appears to exist some quantity of importance that combines the object mass and its velocity. ஸோ இதை பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு குவான்டிட்டி இருக்கணும்ல. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா மாஸ் வெலாசிட்டியை கம்பைன் பண்ணுறப்ப இதெல்லாம் பார்க்குறப்போ ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா மொமெண்டம். இதை வந்து பார்த்தீங்கன்னா நியூட்டன் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ஸோ மொமெண்டம் வந்து பார்த்தீங்கன்னா Pன்னு சொல்லுவாங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா it's defined as the product of its mass m and velocity v, that is P is equal to mv. Momentum has both direction and magnitude. Its direction is the same as the velocity v. The SI unit of momentum is kilogram meter per second, kg meter per second. Since the application of an unbalanced force brings a change in velocity of the object, it is therefore clear that the force also produces a change of momentum. ஸோ மொமெண்டமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்ஷனாக இருக்கும், மேக்னிடியூடாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இதோட டேரெக்ஷன் வந்து வெலாசிட்டி, ஸோ வெலாசிட்டி மல்டிப்ளை இருக்குல்ல, ஸோ அந்த இடத்துல எந்த வெலாசிட்டி மல்டிப்ளை இருக்கோ அதே டேரெக்ஷனில் தான் மொமெண்டமாக இருக்கும். ஸோ இந்த மொமெண்டமோட SI யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா கிலோகிராம் மீட்டர் per செகண்ட். ஏன்னா மாஸ் ஓடுறது கிலோகிராம், வெலாசிட்டி வந்து மீட்டர் per செகண்ட். ஸோ கிலோகிராம் மீட்டர் per செகண்ட். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா since the application of an unbalanced force bring the change in the velocity of the object, it is therefore clear that a force also produces change of momentum. ஸோ
ஒரு வெலாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம், அன்பேலன்ஸ் ஃபோர்ஸ் கொடுக்குறப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி வந்து சேஞ்ச் ஆகும். therefore a force also produces a change of momentum. Let us consider a situation in which a car with dead battery is to be pushed along with a straight road to give it the speed of 1 meter per second, which is sufficient to start its engine. If 1 or 2% give a sudden push, unbalanced force to it, it hardly starts. But a continuous push over some time results in a gradual acceleration of the car to its speed. It means that the change of momentum of the car is not only determined by the magnitude of the force but also with the time during which the force is exerted. இப்போ ஒரு கார் இருக்குது. ஸோ அதில் வந்து பேட்டரி வந்து டெட் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் முன்னாடி பார்த்துருப்பீங்க. ஸோ வந்து கார் வந்து லைட்டாக பின்னால் எடுத்தால் தான் அது ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அப்படி ஒரு காரை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 1 மீட்டர் per செகண்ட் ஸ்பீடுக்கு எடுத்துகிட்டு வந்தால் கூட அந்த இன்ஜின் வந்து ஸ்டார்ட் ஆகுறதுக்கு தேவையாக இருக்கும். ஸோ ஒரு பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு அப்படியே லைட்டாக அடித்து அப்படியே ஒரு ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அன்பேலன்ஸ் ஃபோர்ஸை டக்குன்னு கொடுத்து எடுத்துட்டா, ஸோ அது வந்து அந்த கார் வந்து மூவ் ஆகுமா? அது கண்டிப்பாக மூவ் ஆகாது. அதுவே ஒரு கண்டினியூஸாக ஒரு 2-3 பேர் சேர்ந்து அதை அப்படியே தள்ளுறாங்கன்னா, அதாவது கண்டினியூஸாக ஒரு புஷ் பண்ணுறாங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதோட ஸ்பீட் அட்டைன் பண்ணி இந்த இன்ஜின் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இது மூலிமா நம்ம என்ன சொல்ல முடியுதுன்னா, change of moment of the car is not only determined by the magnitude of the force but is also determined the time during which the force is exerted. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் என்ன தெரியுதுன்னா, சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் வந்து மேக்னிடியூட் ஆஃப் ஃபோர்ஸை வச்சு மட்டும் டிட்டர்மைன் பண்ணுறதுல அந்த ஃபோர்ஸோட டைம் டியூரேஷனையும் வச்சு தான் வந்து மெஷர் பண்ணுறாங்க. It may then also be concluded that the force necessary to change the momentum of an object depends on the time rate at which the momentum is changed. So இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த மொமெண்டம் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு அவசியமாக இருக்கிற அந்த ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டைம் ரேட்டில் தான் டிபெண்ட் ஆகுது. So the second law of motion states that the rate of change of momentum of an object is proportional to the applied unbalanced force in the direction of force. So அப்படி பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா the second law of motion states that the rate of change of momentum of an object is proportional to the applied unbalanced force in the direction of force. So இதான் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் லா ஆஃப் மோஷன். அதாவது அந்த இடத்துல இருக்கு பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் வந்து ஒரு ஆப்ஜெக்டோட ஃபோர்ஸுக்கு ப்ரொப்போர்ஷனல், அப்படியே அன்பேலன்ஸ் ஃபோர்ஸுக்கு ப்ரொப்போர்ஷனலாக இருக்கும். எங்கன்னா பார்த்தீங்கன்னா அந்த ஃபோர்ஸோட டைரக்ஷனில். இப்போ மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலேஷன் ஆஃப் செகண்ட் லா. ஸோ செகண்ட் லா வந்து பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலேஷன் பண்ணலாம். Suppose an object mass m is moving along a straight line with an initial velocity u. It is uniformly accelerated to velocity v in time t by application of constant force f throughout the time t. The initial and final momentum of the object will be p1 mu and p2 mv respectively. So மொமெண்டம்னாலே மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி தானே. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியல் மொமெண்டம் இருக்குன்னா அது வந்து mu, அது ஃபைனல் மொமெண்டம்னா mv. அதாவது இனிஷியல் momentum is equal to initial velocity into mass, அதே final momentum is equal to final velocity into mass. The change in momentum is proportional to p2 minus p1. So p2 minus p1 வந்து பார்த்தீங்கன்னா mv minus mu ன்னு எழுதலாம். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா m into v minus u எழுதலாம். So rate of change of momentum is proportional to m into v minus u by t. Or the applied force is proportional to m into v minus u by t. So force is equal to k m into v minus u by t. ஸோ இந்த இடத்துல வந்து ப்ரொபோர்ஷனல் சிம்பிள் போய் கே ஏன் வந்ததுன்னா, ஸோ இனிமேல் என்ன பார்த்தீங்கன்னா ப்ரொபோர்ஷனலை வந்து ஈக்குவல் டு கன்வெர்ட் பண்ணுறப்போ ஒரு கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு மல்டிபிள் பண்ணிடணும். ஸோ அப்படி பார்க்குறப்போ ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு கே எம்ஏ. Here a is equal to v minus u by t is the acceleration, which is the rate of velocity. The quantity k is a constant of proportionality. The SI unit of mass and acceleration are kg and meter per second square respectively. The unit of force is so chosen that the value of constant k becomes 1. For this, one unit of force is defined as amount that produces an acceleration of 1 meter per second square in an object of 1 kg mass. That is, one unit force is equal to k into 1 kg is equal to 1 meter per second square. Thus value of k becomes 1. From equation 8.3, force equal to mass into acceleration. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு v minus u by t வந்து ஒரு ஆக்சிலரேஷன். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குவான்டிட்டி k வந்து ஒரு கான்ஸ்டன்ட்னு எடுத்துக்கலாம். ஸோ கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 1 இருக்குது. The SI unit of mass and acceleration are kg and meter per second square respectively. ஸோ இந்த இடத்துல யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா the unit of force is so chosen that the value of constant k becomes 1. So k வந்து பார்த்தீங்கன்னா 1 மாறிடுது. One unit of force is defined as the amount that produces an acceleration of 1 meter per second square in an object of 1 kg mass. So 1 kg mass இருக்கிற ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா
மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயருக்கு ஆக்சிலரேட் பண்ணுற அமௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 1 யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் இஸ் மாஸ் ஈக்குவல் டு ஆக்சிலரேஷன். த யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் இஸ் kg மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் ஆர் நியூட்டன் which has a symbol n. The second law of motion gives us a method to measure the force acting on it an object as product of its mass and acceleration. The second law of motion is often seen in action in everyday life. Have you noticed that while catching a fast moving cricket ball, a fielder in the ground gradually pulls his hand backwards with the moving ball? In doing so, the fielder increases the time during which the high velocity of the moving ball decreases to zero. Thus, the acceleration of the ball is decreased, and therefore the impact of the catching the fast moving ball is also reduced. If the ball is stopped suddenly, then its high velocity decreases to zero in a very short interval of time. Thus, the rate of change of momentum of the ball will be large. So, இந்த அர்த்தம் பார்த்தீங்கன்னா செகண்ட் லா ஆஃப் மோஷன் வந்து நமக்கு ஃபோர்ஸ் வந்து அந்த ஆப்ஜெக்டில் வெளிப்படுற மாஸுக்கும் ஆக்சிலரேஷனுக்கும் ப்ரொபோர்ஷனாக இருக்குங்கிறத நமக்கு தெரிஞ்சிட்டோம். So, the second law of motion is often taken into action in our everyday life. ஸோ இந்த செகண்ட் லா ஆஃப் மோஷன் பார்த்தீங்கன்னா நம்ம எவ்ரிடே லைஃப்லேயே நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஸோ ஒரு ஃபாஸ்ட் மூவிங் கிரிக்கெட் பால் வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்கிறப்போ ஒரு ஃபீல்டர் வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவலி அவரோட கை வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி விற்பாங்க. ஸோ டக்குனு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பால் வந்து அவர் கையில் விழுதுன்னா அது வந்து லைட்டாக பின்னாடி இழுப்பாங்க. ஏன்னா அப்படி செய்கிறப்போ அவர் வந்து டைம் பீரியட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாரு. ஸோ இந்தமாதிரி செய்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹை வெலாசிட்டி பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஜீரோக்கு வருது. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஆக்சிலரேஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டிக்ரீஸ் ஆகுது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இம்பேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது. ஸோ ஒருவேளை நிறைய இடத்துல சடன்லி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாலை பிடிச்சாங்கன்னா அதோட வெலாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா டக்குனு ஜீரோக்கு வரும். ஒரு ஷார்ட் இன்டர்வல் ஆஃப் டைம். thus the rate of change of moment of the ball will be large. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜாக இருக்கும். Therefore, large would have to be applied for a catch that may hurt the palm of the fielder. In a high jump athletic event, the athletes are made to fall either on a cushion bag or a sandbag. This is to increase the time of the athlete's fall to stop after making the jump. This increases the rate of change of momentum and hence the host try to ponder how a karate player breaks a slab of ice with a single blow. So இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வேளை வந்து அவர் வந்து டக்குன்னு பிடிச்சார்னா ஒரு லார்ஜர் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட கையை வந்து பார்த்தீங்கன்னா அது ஹர்ட் பண்ணும். அதே மாதிரி ஹை ஜம்ப் அத்லெட்டிக் இவெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஒரு குஷன் பேக்கில் இல்லைனா சாண்ட் பேக்கில் தான் வந்து தான் குதிக்க சொல்லுவாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த அத்லெட்ஸோட ஃபால் வந்து பார்த்தீங்கன்னா கீழே தரையோட வந்து பார்த்தீங்கன்னா டச் ஆகிறதுக்கு டைம் ஆகும். ஸோ இது மூலம் வந்து ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆகுது. ஸோ எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கராத்தே பிளேயர் வந்து ஒரு ஸ்லாப் ஆஃப் ஐஸ் வந்து டக்குன்னு ஒரே ப்ளோவில் அடிக்கிறாங்கிறது உங்களுக்கு எங்கே இப்போ நீங்கள் பார்த்து நான் சொன்ன மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பால் வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்கிறாரு, பிடிச்சிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பின்னாடி இருக்கிறாரு. ஸோ இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏன் வந்து அது மாதிரி இருக்கிறாங்கிறத பார்த்தோம். The first law of motion can be mathematically stated from the mathematical expression of the second law. Force equal to mass into acceleration. Force is equal to m into v minus u by t. Ft is equal to mv minus mu. That is when force is equal to 0, v is equal to u for whatever time t is taken. This means that the object will continue move in the uniform velocity u throughout the time. If u is 0, then v will be also 0. That is, the object will remain at rest. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் வந்து ஜீரோவாக இருந்துச்சுன்னா வி வந்து யூவாக மாறிடும். ஸோ வி இஸ் ஈக்குவல் டு யூங்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எந்த ஒரு ஃபோர்ஸும் வந்து ஆக்ட் ஆகலை. ஏன்னா ஃபோர்ஸ் ஆக்ட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியல் வெலாசிட்டியும் ஃபைனல் வெலாசிட்டியும் சேஞ்ச் ஆகிருக்கும். திஸ் மீன்ஸ் தட் ஆப்ஜெக்ட் வில் கண்டினியூ மூவிங் அலாங் வித் யூனிஃபார்ம் வெலாசிட்டி. ஒரு யூனிஃபார்ம் வெலாசிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா மூவ் ஆகும் யூ த்ரூ அவுட் த டைம். ஸோ யூ வந்து ஜீரோ வந்துன்னா வியும் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோவாக இருக்கும். ஸோ அப்போது அதுக்கு என்ன அர்த்தம், அந்த ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்லேயே இருக்கும், இல்லை யூனிஃபார்ம் மோஷன்லேயே இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதோட கண்டினியூஷனை நம்ம அடுத்தடுத்த வீடியோ பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.